அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு பேங்கிங் ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். NABARD வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். என்ன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 8 நவம்பர் 2025 அன்னைக்கிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ற டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கிலேருந்து அப்ளை பண்ணலாம். 8 நவம்பர்லேருந்து நீங்க வந்துட்டு 30 நவம்பர் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ல போடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி எக்ஸாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 20ஆம் தேதி வைக்கிறதா வந்து டேட் குடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம். இதுக்கு வந்து ஜனவரி 25ஆம் தேதி 2026ல வந்து வைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. இந்த வெப்சைட்லயே நாங்க வந்து அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்னென்ன போஸ்டிங் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஜெனரல், சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் இந்த மாரி மொத்தம் பார்த்தீங்கன்னா, 16 போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, 91 வேக்கன்சி இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 7 வந்து பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து தனியா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 91 வேக்கன்சி இருக்கு. நம்ம வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த போஸ்டிங்க்கு ஏத்த மாரி வந்து கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மினிமம் 60% மார்க் நீங்க வாங்கியிருக்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 55% மார்க் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க. அதாவது எம்பிஏ, பிஜிடி, எம்இ இந்த மாரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து 55% மார்க் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, 50% மார்க் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்றது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதோட வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் ஆஃப் நீங்க வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியால நீங்க வந்து மெம்பர்ஷிப் ஆயிருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1க்கு முன்னாடி நீங்க வந்து இந்த மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த போஸ்டிங்க்கு ஏத்த மாரி வந்து கல்வி தகுதி வந்து மாறுது. நீங்க வந்து எந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்றீங்களோ, அந்த கல்வி தகுதி இருக்கா அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷன்ல ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் பத்தி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஸோ ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 வருஷம் ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி இந்த மாரி கேட்டகரிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் வந்து குடுக்குறாங்க. பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு வந்து 10 வருஷமாவும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 13 வருஷமாவும், எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ நீங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க வந்து அதுக்கேத்த மாரி நீங்க வந்து பிரிப்பேர் ஆயிக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி வந்து குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டிமேஷன் சார்ஜஸ் மாத்திரம் அதாவது ரூ. 150 நீங்க வந்து பே பண்ணா போதும். மத்த எல்லா கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 700 பிளஸ் 150 மொத்தம் ரூ. 850 நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த NABARD இதுலயே வந்து லிங்க் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அதுல நம்ம வந்து அப்ளை நவ் ஆன்லைன் அப்படின்ற லிங்க்க நம்ம வந்து கிளிக் பண்ணி, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ற லிங்க்கும் நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி. வணக்கம்.